ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் நாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 15 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டீமன் கிளானை சேர்ந்த அந்த குரூப் மீட்டிங்கை போட்டுட்டு இருக்கானுங்க. சயின்டிஸ்ட் மாஸ்டர், உங்களுக்கான சரியான இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்னோ வேலி. அந்த உருவமோ குசியா போயிடுது. சீக்கிரமாவே நான் வெளியே வர போறேன். அந்த இடத்த நம்ம பேச மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் பிரிஸ்ட ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அவனும் அப்படியே அங்கிருந்து ஒரு புகையை அனுப்பி வைக்கிறான். அது நம்ம ஜீரோ முன்னாடி வந்து நிக்குது. தேர்ட் பிரிஸ்ட் மிஷின் ஆன். அடிப்பாவி, அது நீங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தான் இது. நம்ம குயின்சன் வழக்கம் போல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்த கூட நமக்கு பத்த மாட்டேங்குது. அப்பதான் அவங்களும் அங்க வராங்க. நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வழக்கம் போலதான் லைட்டிங் ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்ற? இந்த சைடா ஒரு ஸ்மோக் மாதிரி ஒண்ணு போறத கூட நான் கவனிச்சேன். நீ பாத்தியா? அவங்க அதெல்லாம் எதுவும் இல்ல, உனக்கு தூக்கம் வந்துட்டு போலன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்ப அங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் நம்ம கவுன்சில் ஆளுங்களும் தான். குயின்சன் இங்க இருக்கிற விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. அவரோட ரூமுக்கு போயிட்டு நம்ம தம்பி வளர்ந்துட்டான் போல. அவரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் அவர் அப்படியே பாத்துட்டு இருக்க நம்ம குயின்சன் இப்ப அங்க வந்துடுறான். அவருக்கு என்ன அவராலேயே நம்ப முடியல. இது என்னோட கனவாவும் இல்ல கொடுவாவும் இல்ல, நான் தான்டா. ஆள் குசியா போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சி வைக்கிறாரு. ரெண்டு பேரும் பாசமலையே புளிறாங்க. உன்ன ஸ்னோ வேலியில இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணோம். அங்கிள் எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அது முடிஞ்ச உடனே நம்ம இடத்துக்கு நம்ம போயிடலாம். அவர் அங்கிருந்து வெளியே போக ஜீரோங்க அப்படியே உள்ள வராங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? ஆனா நீ திரும்ப போயிட்டா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அவங்களையும் அவர் கூட வர சொல்றாரு. எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா உன் அண்ணன் ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவரு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிடுறாரு. அங்க எல்லா மாஸ்டர்ஸுமே லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. அவர் அப்படியே ஓரமா கூட்டு போய் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஜீரோமையும் நம்ம கூட கூட்டு போலாமா? ஆனா வீட்டுக்கு போன உடனே நம்ம பண்ண வேண்டிய நிறைய விஷயம் பாக்கி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வெளியால் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. அவளை நான் வெளியால பாக்கல, அவனுக்கு ரொம்பவே முக்கியம். ஒன்னு சொல்ல போனா அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அவளை நம்புறேன். இந்த விஷயத்துல நீயும் என்ன நம்பிதான் ஆகணும். வயசுக்கு மீறி பேசுறானேன்னு சொல்லி அவரும் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம மாஸ்டர் பை வெளியே வந்துடுறாரு. இந்த லேட் நைட்ல உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா பிளாக் ஹார்ட் டெம்பிள் கிட்ட நாங்க ஒரு பெரிய கிராக் நோட் பண்ணோம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம ஹீரோவோட தம்மையும் கூட இப்ப இங்க வந்துடுறாரு. மாஸ்டர், இவன் தான் என்னோட அண்ணன் ஜூயிங். அவர் அப்படியே பார்த்துட்டு மூயாங்கியோட பையன் என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஆறா. ஆனா அவர் அவங்க கேள்வி எதுக்கும் பதில் சொல்றதா இல்ல. என் அனுமதி இல்லாம வந்திருக்கீங்க. உங்களை உள்ள அலோவ் பண்ணதே பெரிய விஷயம். என் இடத்த போதுங்கிற அளவுக்கு சுத்தி பார்த்துட்டு கிளம்புங்க. அங்க இருந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்பதான் நோட் பண்றாங்க, நீ வாட்டர் டெம்பிள் சேர்ந்த சீனியர் தானே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காணாம போன நீ இப்பதுக்காக திரும்ப வந்திருக்க. உன் மேல தப்பு இல்லைனா நீ இதுக்காக வாய் திறக்காம இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. சீட்டு துள்ளார முச்சிடுறான். மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு அட்டாக் பண்ண ரெடியாக ஆள ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அவங்க எல்லாருமே அங்கிருந்து காணாம பண்ணிடுறாரு. ஐயோ என் அண்ணன். அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. அதுலயும் முக்கியமா உன் அண்ணனுக்கு. அவங்க ஒரு டிராப்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. பை, எங்களை இதுக்குள்ள அடைச்சு வச்சிட முடியும் நினைச்சியா? நம்ம சீகார்ட் மாஸ்டர் அவரு பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம எட்ஸ் மாஸ்டர் வந்து அவரை தடுத்துடுறாரு. நம்ம இதை பிரேக் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். சரி, லேட் நைட்ல வந்தது உன்னை தொந்தரவு பண்ணது தப்புதான். மரியாதையை எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டு. ஆனா அவர் அப்பவும் கண்டுக்க மாட்டாரு. சீகார்ட் மாஸ்டரோட கோவம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி என்ன இந்த இடம் நான் ட்ராப் பண்ணிட போகுது. இப்பவே இதை உடைச்சி தூள் ஆக்கிறான். அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி திரும்ப அங்கிருந்து ஃபார்மேஷனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, மாஸ்டர் நீங்க அட்டாக் பண்ணும்போது உங்க பவர்ஸை யூஸ் பண்ணியே அடுத்த ஃபார்மேஷன் அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அந்த ரெண்டு ஃபார்மேஷனையும் அட்டாக் பண்ணுங்க. அப்ப நம்ம கண்டிப்பா வெளியே போயிடலாம்னு நினைக்கிறான். அவங்களும் அவர் சொன்ன மாதிரியே செய்யறாங்க. அந்த ஃபார்மேஷனும் உடைஞ்சிருது. மாஸ்டர் பாய், மரியாதையா பதில் சொல்லிருங்க. அப்படி இல்லனா என்ன பண்ணுவ? நீ அந்த டிராப்ல இருந்து தப்பிச்சதுக்கே நீ காரணம் இல்ல. உங்க கூட சில புத்திசாலியான ஆளுங்க இருக்கிறதுனாலதான். அவர் அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் அம்மாவை திரும்ப பாத்தீங்கன்னா உங்க பையன் ரொம்பவே திறமைசாலின்னு அவங்க கிட்ட சொல்லு. அங்க இருந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட வெறியாகிறாங்க. மரியாதையா உங்க ட்ரூ ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல போறீங்களா இல்லையா? அவர் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. அவங்க அட்டாக ஸ்டார்ட் பண்ண நம்மளும் ஃபைட்ல இறங்கிடுறாரு. பையோட பவர்லாம் வெறித்தனமா இருக்கு. சீட்டுலாம் குறுக்க புந்து வாங்கி கட்டிக்கிறான். நம்ம ஹீரோ சண்டையை தடுக்க ட்ரை பண்ண அந்த சான்ஸ்ல டக்குனே மாஸ்டர் பையை லாக் பண்ணிடுறாங்க. சீபோ எங்கன்னு மரியாதையை சொல்லிடு. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்னதுல சம்பந்தப்படுத்தாதீங்க. இவரை தூக்கி உள்ள போட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க நம்ம வாட்டர் மாஸ்டர். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான மேஜ் அரெஸ்ட் பண்றது ரொம்பவே தப்பு. ஆனா அவங்க யாரும் அதை கேட்கிற மாதிரி
மாதிரி தெரியல. இப்ப எப்படி நம்ம யூசியோட கதை, அவங்களும் நம்ம ஸ்பீடும் மோயங் சென் கூட கிடைச்ச பழக்கத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வெப்பன் ஃபேக்டரிக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அங்க இருந்த ஆளுங்க எல்லாருக்கும் ட்ரீட்டிங்கிற பேர்ல சாப்பாடு சரக்கெல்லாம் ஊத்தி அவனுங்களை கரெக்ட் பண்ண அவனுங்களும் பேச்சுவார்த்தையில எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சிடுறானுங்க. அங்க இருந்து ஃபர்னஸ் வெப்பன் செய்யும் போது தான் உடஞ்சிச்சு பிளட் ஸ்பிரிட் ஸ்டோன். நம்ம யூசி நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த வெப்பன் பிளட் செட் தானே. அட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா மோயங் சென் தான். அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அவனோட பேலஸ் கிட்ட வந்துடுறாங்க. எப்படி உள்ள போறது, நீ வேணா திரும்பவும் கெட்ட போட்டு போறியா? அவங்க முடியாதுன்னு சொல்ல நம்ம ஸ்பீடே களத்துல இறங்கிடுறாரு. நேரம் அந்த காட் கிட்ட போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா, அவன் காலையே ஒரு உதவி கூட, அடே நீ தானே அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டி அப்ப வந்தது, என்னைய அடிக்கிறேன்னு சொல்லி அவனுங்க எல்லாருமே அவரை துரத்திட்டு அவரு பின்னாடி ஓடிடுறானுங்க. அவரும் டேக்கா கொடுத்துட்டு நம்ம யூசியை கூட்டிட்டு நேக்கா உள்ள போயிடுறாரு. நம்ம மோயங் சென்னோட ரூம் தான் இது. அந்த இடத்துல நிறைய வித்தியாசமான சிம்பிள்ஸும் பேப்பர்ஸுமா தொங்கிட்டு இருக்கு. அவங்களும் அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. நம்மள ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற சில டெக்னிக்ஸ் இதுல இருக்கு. ஆனா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவங்க அப்படியே அவங்களோட ஐசைட் பவர் யூஸ் பண்ணி வேற ஏதாவது தெரியுதான்னு பாக்குறாங்க. அப்பதான் மோயங் சென் அந்த பக்கமா போயிட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா அவன் நேரா அவங்கள பார்க்க தான் போறான். என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு பாக்குறியா, உன் பையன் டீமன் ஜெனரலியை தோக்கடிச்சிருக்கான். நீ ஒண்ணுமோ வாயை துறக்காம இருந்தினா நான் அவனை தேடி தான் போற மாதிரி இருக்கும். இங்க தொட்ட வாழ்க்கைக்கும் என் சீக்ரெட்ஸ் உனக்கு தெரியாது. அவன் வெறியாக நம்ம ஆளுங்களும் அதை ஒட்டி கேட்டுடுறாங்க. ஜூயிங்கோட அம்மாவா, நம்ம உடனே அகாடமி போய் மாஸ்டர் கிட்ட நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லணும். அதுவும் இல்லாம ஜூயிங் இப்ப உயிரோட இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம கவுன்சிலர்ஸ் இந்த மாஸ்டர்ஸை காட்டுறாங்க. பை நம்ம கையில சிக்கிட்டான். இனிமே எப்ப வேணாலும் அவனை வச்சு விசாரணை பண்ணிக்கலாம். சீட்டு திருட்டு பைய மாதிரி அவர் அப்படியே பார்க்க போறான். மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. என் தம்பி அவங்க கிட்ட மாட்டிருக்கான். அகாடமி பசங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. அவரு வெறி பிடிச்ச மாதிரி அவனை அட்டாக் பண்ண நம்ம வாட்டர் மாஸ்டர் தடுத்துட்டு அவனையும் அப்படியே மயக்கமாக்கிடுறாரு. பார்த்தா பை முகம் ஃபுல்லா டீமனோட அடையாளம். அவர் அப்படியே லாக்க ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாரு. சீனியர் உங்களுக்கு என்னாச்சு? நம்ம வாட்டர் டெம்பிள விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க நான் இறந்து போயிட்டதா தானே நினைச்சீங்க. அது நடந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணும் பாக்கி இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சீனியர், நான் உங்களுக்காக அதை பண்றேன். அவரு நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. வாட்டர் மாஸ்டர் மொத்தம் அவரை ஹெல்ப் பண்ண போறாரு. இல்ல என்ன மாதிரி ஒரு டீமனுக்கு நீ ஹெல்ப் பண்றத மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எதை பத்தி கவலை இல்ல சீனியர், எனக்கு தெரியும். ஆனா நம்ம வாட்டர் டெம்பிள பத்தி யோசிச்சு பாரு. எனக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சினா என்னை பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாத. அவரும் அவரோட சீனியரை ரிலீஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே கூட்டு வந்துடுறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் இவரை செக் பண்ணி பார்த்தேன். நம்ம அட்டாக் பண்ணதுல அவர் வெயின்ஸ்லாம் பிளாக் ஆயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இறந்தே போயிருப்பாரு. ஆனா இன்வெஸ்டிகேஷன் முடியல. இவரோட ஹெல்த் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவர் அப்படியே அவர் அங்கிருந்து கூட்டு போக பின்னாடியே சீட்டு அங்க வந்துடுறான். இவரு போக விடாதீங்க, இந்த ஆள் ஒரு பாதி டீமன். நம்ம வாட்டர் மாஸ்டர் நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆதாரம் இருக்கா? எதையோ பார்த்துட்டு எதையோ ஓலறது. உன் தம்பியை காப்பாத்ததானே நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவர் பட்டுக்கும் அவர் அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. நம்ம ஸ்னோவாலிய காட்டுறாங்க. ஒரே களை கட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான்னு சொல்லி மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பாம்பங்கள்லாம் கறி மீன்னு ஒரு விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன சொல்ற, நிஜமாவே டிரான்சிடென்டா மாறிட்டியா? ஆமா, அதை யூஜின் கூட பார்த்தா. ஆனா அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த பவர்ஸ் திரும்பவும் ஃபீல் பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு வாட்டியும் என் உயிருக்கு பிரச்சனைன்னு வரும்போதான் என் பவர்ஸ் வெளியே வருது. அதான் அகாடமி போய் டிரான்சிடென்ட்டுக்கான சோதனையை அட்டென்ட் பண்ண போறேன். அவரு நானும் வரேன்னு சொல்ல, இல்ல என்னால கண்டிப்பா அது முடியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாம நம்ம மக்களை பாதுகாக்கவும் ஒரு ஆள் தேவை. நீ இங்கே இரு. ஜீரோங்க அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுடுறாங்க. நம்மளால ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்க எதுவுமே தெரியாத மாதிரி சூப்பும் கைமா அவங்க அவரை பார்க்க வராங்க. உனக்கு இந்த சூப் பிடிக்கும்னு ஸ்னேக் அங்கிள் சொன்னாரு, அதான் நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன். அவர் அதை அப்படியே முழுங்க ஆரம்பிக்க அவர் அண்ணன் விஷயத்தை பத்தி தெரியாத மாதிரி அவங்க அப்படியே போட்டு வாங்குறாங்க. அப்படின்னா அவர் உண்மையிலேயே டிரான்சிடென்டா மாறிட்டாரா? எனக்கு அது தெரியல. ஆனா டிரான்சிடென்ட் காம்படிஷன்ல எல்லா பெரிய மாஸ்டர்ஸுமே இருப்பாங்க. சில டெமிகாட்ஸ் கூட இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்க அவரை காப்பாத்திடுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஐயோ நம்ம வந்த வழியை ஒன்னும் முடிக்கல, இவனும் கிளம்புறன்னு சொல்லிட்டா நம்ம எந்த காரணத்தை வச்சு இங்க இருக்க முடியும்? உன் அண்ணன் என்ன சொன்னாரு? வழக்கம் போலதான் சிட்டியை பாதுகாக்க ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லி என்னை இங்கே இருக்க சொல்றான். அவர் சொல்றது நீ கேளு. எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. உன்னை பத்தியும் இங்க யோசிக்க ஒருத்தங்க இருக்காங்கிறத மறந்துடாத. ஏமா என்னமா நடிக்கிற? அடுத்த நாள் அவங்க எதையோ தேடி போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. நீ என்ன தேடிட்டு இருக்க? அது என் ஹீரிங்ஸை தொலைச்சிட்டேன்.
ஆனா அது அவங்க காதுல தான் இருக்கு. இதுல உன்னோட செட்டு நானும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாலும் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. சரி டைம் ஆகுது, நீ போய் முதல் சாப்பிடு, மத்தத அப்புறம் பார்த்துக்கலாம். நேரா போய் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. உனக்கு அந்த ஜீரோங்க எவ்வளவு நாளா தெரியும்? அந்த அளவுக்கு தெரியாது, குயின்சனோட ஃப்ரெண்டுன்னு அவரு சொல்ல எனக்கு என்னமோ அவ மேல டவுட்டா இருக்கு. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அவ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அவரும் நைஸா நம்ம குயின்சன் கிட்ட போட்டு பாக்குறாரு. ஜீரோங்கோட ஃபேமிலி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு சரியா தெரியல. ஆனா அவளை கேட்டதுக்கு அவ அப்பா அம்மா சின்ன வயசுலயே அவளை விட்டுட்டு போயிட்டதா சொன்னா. மாஸ்டர் தான் அவளை வளர்த்துதான். கிளம்புறேன்னு சொன்னவரு இப்ப மனசு மாதிரி இங்கே இருக்க ஒத்துக்கிட்டதுக்கு கூட அவங்க தான் காரணம்னு அவரு சொல்றாரு. பரவாயில்லையே, ரொம்பவே புத்திசாலியான பொண்ணா இருக்கா, உனக்கு அட்வைஸ்லாம் கூட பண்றாளா? அவங்களும் இப்ப இங்க வந்துடுறாங்க. சரி சரி வாங்க சாப்பிடலாம். நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஆள் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிறாரு. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே கூட்டமா இருக்குல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. பின்னாடிதான் நம்ம குயின்சனும் ஜீரோங்க கூட வந்துட்டு இருக்காங்க. வழியில ஏதோ ஒரு கலவரம். என்னன்னு பார்த்தா ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கான். பெட்ல தோத்துட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சூரியா. அவனை பார்த்தோன்னே அவங்க அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. ஜீரோ என்னாச்சு? எனது ஜீரோங்க கீழே கடந்தோம் அப்படியே எந்திரிச்சு வந்துடுறான். என் பொண்ணு எப்படி இருக்கு? அவங்க ஒரு மாதிரியா ஒரு லுக்கு விட்டுட்டு திரும்ப திரும்ப சூதாடி எதுக்கு என் மானத்தை இப்படி வாங்குறீங்க? கையில இருந்த காசையும் கொடுத்து அவனை அப்படியே கழட்டி விட்டுறாங்க. அவனை அதை புரிஞ்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா உன் அப்பா உன்னை சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டதா சொன்னீல. இவரோட இந்த சூதாடுற பழக்கத்துலதான் என் அம்மா இறந்தாங்க. இவரு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். அவங்க டவுட்டு ஒண்ணுமா அதிகமாயிடுது. நம்ம ஆளுங்க கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஜூயிங் அவர் தம்பியை ஓரமா கூட்டு போய், நான் இதை பத்தி உன்கிட்ட பேச வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால பேசாமலும் இருக்க முடியல. எனக்கு ஜீரோங்க மேல சந்தேகமா இருக்கு. அவ எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, புது இடங்கிறதுனால தான் அவ அப்படி இருக்கான்னு சொல்றாரு. எனக்கு தெரியல, இதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவர் அங்கிள்ஸ் கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, குயின்சனை நான் இல்லாதப்ப நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு புரியுது, சரி நீ போயிட்டு வா. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஆளுங்க பேலஸ்க்கு கிளம்ப, நம்ம ஜீரோ வேணுனே குதிரையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம குயின்சன் ஒரு பக்கம் பார்த்துடுறாரு. என்னால நடக்க முடியாதுன்னு நினைக்கிறான். பிரச்சனை இல்ல, உனக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். நம்ம அங்கிள் கிட்ட இந்த ஹீலிங் ஸ்டோனை வாங்கி அவங்க கையில கொடுக்க மின்னல் வேகத்துல நம்ம ஆளுங்க அகாடமிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஸ்பீடுலாம் அவரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மலையில இருந்து கீழே விழுந்து உயிர் பழச்சிருக்கா, உனக்கு ஆயுசு கெட்டி தான். சரி அந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீங்க இன்வெஸ்டிகேஷன் போன கதை என்னாச்சு? அவரும் பக்கம் பக்கமா அது எல்லாத்தையும் அவுத்து விடுறாரு. மாஸ்டர்ஸ் எல்லாம் காண்டாக்குறாங்க. அப்பனா அந்த மோயங்சன் திரும்பவும் டீமன் டெக்னிக்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறானா? நீ மட்டும் அன்னைக்கு உன்னை உயிரோட உடம்பு இருந்ததுன்னா இப்ப இந்த அளவுக்கு ஆயிருக்குமா? ஹெட் மாஸ்டர் சம காண்டாயிடுறாரு. நேரா மோயங்சனோட இடம் தான். பயங்கர வெறியோட, நீ பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாஸ்டர், துரோகம் பண்ணது நான் இல்ல, இவன். டீமன் கிளான்ல சேர்ந்ததுல இருந்து அந்த டெக்னிக்ஸ் வரைக்கும் எல்லா பழியும் தூக்கி அவன் ஜெனரல் தலையில போட்டுடுறான். இவன் பண்ண தப்புக்காக உங்க கண்ணு முன்னாடியே இவன் உயிரை எடுக்க போறான். அவனும் அது உண்மைதாங்கிற மாதிரி ஆக்டிங்க போட மோயங்சனும் அவனை போட்டு தள்ளிடுறான். மோயங் இவ நீ எதுக்காக அடைச்சு வச்சிருக்க? அது எங்க குடும்ப பிரச்சனை, எங்க மோ ஃபேமிலி ரூல்ஸ்ல நீங்க தலையிட போறீங்களா? என்ன எதுவும் பேச முடியாம மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாஸ்ட்ல டீமன் ஸ்கில்ல ட்ரைனிங் எடுத்து மோயங்சன் அப்பவே அவர்கிட்ட வாங்கி கட்டி இருந்திருப்பான். நீ நம்ம டெம்பிளுக்கு அவமானத்தை தேடி தந்துட்ட, இந்த நாயை தூக்கி வெளியே போடுங்க. கைய காலை கட்டி கதற கதற அவன் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. டேய் மாஸ்டர், சீக்கிரமாவே உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறான்டா. நம்ம ஹீரோ அவரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மீட்டிங்க போட்டுட்டு இருக்காரு. உன் அம்மா காப்பாத்த கண்டிப்பா நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். இல்ல அது ரொம்பவே ஆபத்து. நம்ம யூஜின் நானும் கூட வரேன். தனியா போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்க முடியாது. அவரும் அவங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண அப்படியே எபிசோட் 15 முடியுது. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சீங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.